சரி கழுவி விட்டீங்கன்னா பரவாயில்ல, எவன் கழுவுறீங்க? சும்மா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு தேய்ச்சிட்டு வந்துருக்கேன் போதும். அப்படியே தேய்ச்சி தண்ணி என்ன பண்ணுறேன் உளுந்துற டான்ஸ் ஆடுறேன். இது என்னாச்சு? மூஞ்சில் தண்ணி வச்சிருச்சா? ஆனால் எவ்வளோ நாள் ஆனால் நம்மளுக்கு இந்த ஷவர் மறந்து மறந்து போயிருக்காயா? நீ தேக்கல வா ஏன் வாயில் வந்து விழுந்துட்டு போடுறேன். ஐயோ சாமி செவரு தானே. நான் மட்டும் கேன் மட்டும் வாய் துறத்துக்கு பார்த்துட்டு வச்சுக்கோ, என் வாயில் தான் வந்துடும். அந்த சோப்பு வைக்கிற இடத்துல கீழே பாருக்கண்டு பொட்டு போட்டா. நான்லாம் குளிச்சுனா அது சுத்தமாக தான் கழிவிட்டு யார் செய்கிற வேலைன்னு தெரியல. அது நான் தலை குளிச்சேன்னா கீழே தலை இப்படி குப்பரை வச்சு பைப்பில் அலசிக்கிற இப்பெல்லாம் ஷவர்லேயே பிடிக்கிறது இல்லை. நான் ஷவருக்கே பதிவு போகிறதே கிடையாது. பிடிச்சிட்டே அது முடி இப்படி பின்னாடி திருப்பி போட்டு மட்டும்தான் ஷவரில் பிடிப்பேன். அந்த ஷவர் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அரிசி. ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. அது 4-5 ஓட்டையில் தண்ணியே வரல. இது ஒரு மானக்கட்டை ஷவர். இந்த உப்பு தண்ணி இருந்தால் இது ஒரு அக்க போகிறாயா? அந்த சிங்க் ஓரமெல்லாம் நல்லா தேய்க்குஞ்சு. ஏய் செவத்தோரம் இருக்குதுல்ல, செவத்தோரத்தில் தேய்க்க மாட்டியா? நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கீழே டைல்ஸோட எண்டு ஓரம் இருக்குதுல்ல, கீழே இப்படி படுக்க வை. இப்படி தேய் அந்த ஓரத்தை. நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நீ தேய்க்க அப்புறம் என்னத்தை கழுவுறீங்க? ஏன் பார்த்து விழுந்துடாத. இதுதான் நீங்கள் செய்கிற வேலைக்கு நான் செய்கிற வேலைக்கு வித்தியாசம். அந்த ஓரத்தில் தேய்க்கணும்னு தெரியாதா? ஆமாம். அப்புறம் பார்க்காத நீங்கள் கழுவுனுங்கிற பேரில் கழுவிடுறது. அப்புறம் 2 நாள் கூட ஆகிறதுல அழுக்கு பிடிச்சிது. ஏன்டா பிடிக்குதுன்னு பார்த்தோம்னா அப்புறம் கழுவுற லட்சணம் அப்படி. ஐயோ அரிசி பார்த்து அந்த பக்கம் செவத்துக்கு அதே மாதிரி தேய்க்கும். நீ நெட்டுக்கு தேய்க்கவே இல்லை. டேய் நானும் தேய்க்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வளர்க்குறது இல்லை. நீ துணையாக தண்ணி தெளிச்சு விட சொன்ன பைத்தியக்காரனே. ஆமாம் எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம். நான்லாம் தண்ணியெல்லாம் மறுபடியும் இது பண்ணவே மாட்டாது. அப்படியே தேய்ச்சிட்டு அப்புறம் இது பண்ணி விட்டாலே போதும். அந்த இடத்துல நல்லா இன்னும் கொஞ்சம் தேய். அந்த டைல்ஸ் சலதாரி ஒட்டி இருக்கிற டைல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தேய். டே இப்போ நீ கால் வச்சுருக்கிறது நல்லா தேய்க்கவே இல்லை கரீஸே. நீ தேய். நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். நீ தேய். இப்போ என் கண்ணு முன்னாடி தேய். போங்கப்பா வேலை செய்கிறீங்களா அச்சனமா? இதெல்லாம் அரிசி அம்மா அப்படியே கை பிடிச்சாலும் சொல்லி தர மாட்டா. கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும். எங்கள் அம்மாலாம் இப்படி தான் எனக்கு வந்து சொன்னாங்களா? அதான் சொல்கிறேன். இப்போ நாங்களே டைல்ஸ் வீட்டிலே பிறந்து வளர்ந்து உங்களாட்ட சாலை வீட்டில் பிறந்துட்டு கொடக்காலையே தண்ணி ஊற்றுனுவீங்க. நாங்களே எப்படி கழுவு கற்றுக்கிட்டோம். சேர்த்து பிடிக்கல வந்து அந்த பக்கம் காய்ச்சல். நீங்கள் தானே பிறந்ததுலேருந்தே டைல்ஸ் வீட்டில் பிறந்துட்டீங்க ஐயா. நாங்கள் இந்த டைல்ஸை பார்த்தோமோ ஒன்றா. வாய் வேணால் நல்லா பேசிக்கிறேன்.